மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடான்னா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது. இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் உலகம் பூரா 100க்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும் போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்ட்டு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட. அதனாலதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன். நாம யார் தெரியும்ல? இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இதுக்கு. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பால் இனத்தவர்கள், இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கு. நான் ஏற்கனவே சொன்னதை தான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சாலை அம்மாள், நம்மளுடைய 5 கொள்கை தலைவர். அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதிரையும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ்,
A lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. Yes, you are right. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவங்களை எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சே, என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டுல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டுல